ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க யாதின்க்கு ஷரனுக்கும் நியூ ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம். கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது ஷர்ட்டு, இது ஆஃப் பேண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் பாக்ஸில் வச்சுருந்தோம், கிட்ஸ் எடுத்து வெளில வச்சிட்டாங்க. இது பாருங்கள், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இதோடைய பேண்ட், ஆஃப் பேண்ட், பெல்ட் இதோட கொடுத்துருக்காங்க. போட்டால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா யாதின்க்கு ஷர்ட்டு. பட் எல்லாம் சைஸ் 2 பேருக்கும் சேம் ஒரே தான் இருக்கும். ஒரு 1 inch டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். பின்னாடி வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், பேண்ட்டு ஃபேன்சியாக இருக்குது. பாருங்கள், ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. லைட் ப்ளூவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய கிட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, நியூ ட்ரெஸ்ஸஸ் போடும்போது லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இதில் ஒரு இன்னொரு டிப் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் நம்ம பர்ச்சேசிங் பண்ணுறோம் இல்லையா, அப்போ செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 20 எவ்வளோனாலும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம கிட்ஸுக்கு டிஸ்பிளே பண்ணிடக்கூடாது. மந்த்லி ஒன்ஸு ஒரு செட்டு, அல்லது ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு செட்டு, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும், கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒட்டுக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மென்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே எப்போனாலும் ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறைய நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் சிக்கனாக பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை அவங்கக்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸபிளாக இருந்தாலுமே குழந்தைங்கள சிம்பிளஸ்ட்டாக வளர்த்துற ஹேபிட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட, குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.